உண்மையாக இரு, இல்லைன்னா ஊமையாக இரு. ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பொய்யோட கை தான் ரொம்ப உயரமாக இருக்குது. முடிந்த வரைக்கும் நம்ம எப்பொழுதும் உண்மையாக இருப்போம். அதே சமயம் உண்மை இல்லாதவர்களை விட்டு கொஞ்சம் விலகியும் இருப்போம். அதுதான் நமக்கும் நல்லது, நம் குடும்பத்துக்கும் நல்லது. இந்த விளாக் சண்டே ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே எடுத்தேன். டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து சிக்கன் கிரேவி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் நைட் டின்னருக்கு ரெடி பண்ணலான்னு செஞ்சிட்ருக்கேன். சீக்கிரமாக செஞ்சு வச்சுட்டு ஈவினிங் வந்து வெளில போகிற வேலை இருந்துச்சு, அதனால தான் வேகமாக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பையனுக்கு வந்து கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அது கூடவே கொஞ்சம் வாட்டர் பாட்டில்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஆனால் பஜார் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. உள்ளே போயிட்டு வெளியில் வரவே பயங்கர கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது. நம்ம தான் லேட்டுன்னு பார்த்தா கடைசியில் பஜாரில் இருக்க கூட்டத்தை பார்க்குறப்ப எல்லாருமே நம்ம கேஸ் தான் போல் இருக்குது. மொத்த ஊரே வந்து அன்னைக்கு தான் பஜாருக்கு வந்திருந்தாங்க எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக. முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.